Hello, good morning students. Welcome to Chennai IAS Academy. நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வீடியோல பாத்தீங்கன்னா தமிழ்ல பகுதி ஆர்ட் டாபிக்ல எல்லா क्वेश्चन பார்த்திருந்தோம். அதே மாதிரி நீங்க பகுதி ஆர்ட் பகுதியில இலக்கியம் அந்த இலக்கியத்துல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 10 சாப்டர் டிஎன்பிசி சிலபஸ்ல கொடுத்திருப்பாங்க. அந்த 10 சாப்டரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு டாபிக்கும் ஒரு ஒரு மாடல் எக்ஸாம்பிள் क्वेश्चनோட வந்து இன்னைக்கு பார்க்கலாம். ஓகேங்களா? பாப்போம். ஃபர்ஸ்ட் பாருங்க. நமக்கு வந்து பகுதி ஆல இலக்கியத்துல நமக்கு என்ன டாபிக் இருக்கும் பாத்தீங்கன்னா என்ன டாபிக் இருக்கும் பாத்தீங்கன்னா திருக்குறள் தொடர்பான செய்திகள், மேற்கோள், தொடரை நிரப்புதல், இது மாதிரி அதுக்கப்புறம் 25 அதிகாரம் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இதுக்கு ரெஃபரன்ஸுக்கு ஒரு 4 கொஸ்டின் இதுல கொடுத்துருக்கோம், பார்க்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. திருக்குறளில் இடம்பெற்ற 2 மரங்கள் எவை? திருக்குறளில் இடம்பெற்ற 2 மரங்கள் எவைன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து பனை மற்றும் மூங்கில். ஆன்சர் வந்து டி ஆப்ஷன்ல இருக்கு, பனை மற்றும் மூங்கில். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பெறவும் தமப்போல் செய்யின். இதுல வந்து திருக்குறள் உணர்த்தும் கருத்து என்ன சொல்றோம், என்ன கருத்து சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா வாணிகம் செய்வார்கள், வாணிகம் செய்யறவங்க வந்து நேர்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறள் வந்து அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா நேர்மை. அப்ப இது வந்து ஆன்சர் எதுல இருந்து எடுத்துக்கணும் பாத்தீங்கன்னா நம்ம திருக்குறள்ல மேற்கோள்கள் டாபிக் இருக்கு. அப்ப திருக்குறள்ல எங்கெல்லாம் மேற்கோள் காட்டி இருப்பாங்களோ அதெல்லாம் வந்து நம்ம பார்க்கணும். அந்த சிலபஸ்ல இருந்து இந்த கொஸ்டின் இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 3வது கொஸ்டின் போலாம். நெக்ஸ்ட் 3rd கொஸ்டின் பாருங்க. வள்ளுவரும் தம் குறள் பாவடியால், வள்ளுவரும் தம் குறள் பாவடியால் வையத்தார் உள்ளோதெல்லாம் அளந்தார் ஓர்ந்து என திருக்குறளை பாராட்டியவர் யார்? அப்ப திருக்குறளை பாராட்டுறது யார்? இது மாதிரி திருக்குறளை பாராட்டணும், திருவள்ளுவர் பாராட்டணுங்களா இருப்பாங்க. அதுல இது மாதிரி வள்ளுவர் தம் குறள் பாவடியா வையத்தார் உள்ளோதெல்லாம் அளந்தார் ஓர்ந்து என்ற திருக்குறள் பாராட்டியவர் வந்து ஆன்சர் வந்து பாரனர். ஓகேங்களா? ஆப்ஷன் டி ஆன்சர் பாரனர். நெக்ஸ்ட் 4th கொஸ்டின் போலாம். 4வது கொஸ்டின் பாருங்க. உரிய சொல்லால் நிரப்புக. அப்போ கரெக்டான சொல்ல வந்து நிரப்பணும். கொஸ்டின்ல திருக்குறள் கொடுத்துட்டு டைரக்டா அந்த திருக்குறள் எதுனா ஒரு வார்த்தைக்கான மீனிங் கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி திருக்குறள் கொடுத்துட்டு எதனா ஒரு டேஷ் கொடுத்துட்டு அந்த இடத்துல என்ன வார்த்தை வரும், என்ன வார்த்தை வரும்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இப்போ ஈத்துவுக்கும் இன்பம் டேஷ் தாமுடைமை வைத்திருக்கும் மண்கணவர். இது வந்து கரெக்டான ஆன்சர். அந்த இடத்துல என்ன வரணும்னு பாத்தீங்கன்னா அரியார் கோள் அப்படின்னு. இது மாதிரி திருக்குறள் கொடுத்துட்டாங்கன்னா மோஸ்ட்லி நீங்க வந்து திருக்குறள் படிச்சிருவீங்க. 25 அதிகாரத்துல எல்லா திருக்குறள் படிக்கும் போது எல்லாத்தையும் மைண்ட்ல வச்சுக்க முடியலனாலும் ஒரு முறை பார்த்துட்டாக்கா அதுல வந்து அப்படியே ஃபுல்லாவா சொல்லி பார்க்கணும். ஈத்துவுக்கும் இன்பம் அரியார் கோள் தாமுடைமை வைத்திருக்கும் மண்கணவர். அப்போ கரெக்டா மேட்ச் ஆகிறவர் வந்து அப்படியும் கொஞ்சம் சூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஆன்சர் வந்து இதுக்கு வந்து அரியார் கோள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டாபிக் போலாம். நெக்ஸ்ட் சிலபஸ்ல 2வது டாபிக் பாருங்க. சிலபஸ்ல 2வது டாபிக் வந்து நம்மளுக்கு அறநூல்கள். சிலபஸ்ல 2வது டாபிக் பார்த்தீங்கன்னா அறநூல்கள். அறநூல்கள்னா 15 கீழ்கணக்கு நூல்கள். நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 15 மேல் கணக்கு நூல், கீழ்கணக்கு நூல் இருக்கு. அதுல 15 கீழ்கணக்கு நூல்ல அறநூல்கள் வந்து இருக்கு. அப்போ 15 கீழ்கணக்கு நூல்ல வந்து 18 நூல்ல அறநூல், அகநூல், புறநூல் அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க. அதுல அறநூல்கள் அல்லது நீதி நூல்கள் மொத்தம் நம்மளுக்கு எத்தனை கொடுத்துருப்பாங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 11 நூல் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நம்மளுக்கு வந்து சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதுல பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அறநூல்கள் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து நம்மளுக்கு வந்து என்ன டாபிக் கொடுத்துருக்கான்னு பாத்தீங்கன்னா 4 அடியார் கொடுத்துருக்காங்க. அப்போ 4 அடியார்ல இருந்து ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். 15 கணக்கு நூல்ல ஒரே ஒரு தொகை நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து நம்மளுக்கு வந்து 4 அடியார். ஓகேங்களா? 15 கணக்கு நூல்ல ஒரே ஒரு தொகை நூல். ஏன் வந்து 4 அடியார் தொகை நூல்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா 4 அடிகள் வந்து சமண முனிவர்கள் எழுந்து, சமண முனிவர்கள் எத்தனை பேர் பாத்தீங்கன்னா நிறைய பேர் எழுதிருப்பாங்க. அப்போ நிறைய பேர் எழுதி அதை ஒன்னா தொகுத்ததுனால தொகை நூல். இதே வந்து மீதி இருக்கிற 18 நூல்ல 17 நூல் இந்த ஒண்ணு போக மீதி 17 நூல் எல்லா நூலும் ஒரு அசெட்டா இருக்கும். அப்போ 15 கணக்கு நூல்ல ஒரே ஒரு தொகை நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா 4 அடியார் மட்டும் தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மனைக்கு விளக்கம் மடவார், மடவார் தனக்கு தகைசால் புதல்வர். இப்பாடல் அடிகள் இடம்பெற்ற இலக்கிய நூல் எதுன்னு கேட்கறாங்க. இப்போ 15 கணக்கு நூல்ல இந்த பாடல் அடிகள் இடம்பெற்ற நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து நான்மணிக்கடிகை. அதாவது என்ன சொல்றாங்கன்னா இந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா மனைக்கு விளக்கு மடவார்னா மனைக்கு விளக்கு, அதாவது வீட்டுக்கு விளக்கு யாரா இருப்பாங்கன்னா பெண்கள் இருப்பாங்க. ஓகேங்களா? மனைவி. அந்த மனைவிக்கான விளக்கா யார் தெரியுவாங்கன்னா அவங்களோட புதல்வர்கள், பசங்க, குழந்தைங்க. அந்த குழந்தைகளுக்கு விளக்கா எது பாத்தீங்கன்னா கல்வி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்வியர சிறப்பை பத்தி பேசியிருக்கோம். அப்ப 4 மணி கடிகை வந்து ஆன்சர். ஓகேங்களா? ஆப்ஷன் பி ல இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் என கூறும் நூல் எது? அப்ப கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம்னா அது இது வந்து என்ன, இது வந்து மீனிங் கொடுத்துருக்காங்க. இதோட ஒரிஜினலான வேர்டு என்ன பாத்தீங்கன்னா ஆற்றுனா வேண்டுவதில். அப்ப கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் என கூறும் நூல் எது பாத்தீங்கன்னா பழமொழி 400. ஓகேங்களா? பழமொழி 400. பழமொழி 400 வந்து யார் எதிர்பார்க்க பாத்தீங்கன்னா முன்றுரை அறையணும். ஓகேங்களா? பழமொழி 400 15 கணக்கு நூல்ல ஒண்ணு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சரியான கூற்றை தேர்வு செய்க. சரியான கூற்று தேர்வு செய்யுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ 3 கூற்று கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து நம்மளுக்கு என்ன நூல் பத்தி கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா முதுமொழி காஞ்சி. அப்புறம் அதை பத்தி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ முதுமொழி காஞ்சின்னு ஆசிரியர் மதுரை கூடலூர் முதுமொழி காஞ்சி அறவுரை கோவம்னு சொல்லுவாங்க. இதோட ஆசிரியர் என்னன்னு பாத்தீங்கன்னா மதுரை கூடலூர்
இது வந்து பாத்தீங்கன்னா இந்த டேட்டா வந்து நம்மளுக்கு வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் இன்னும் அறவரை கோவை எனவும் அழைக்கப்படுகிறது, இதுவும் பாத்தீங்கன்னா கரெக்ட். நெக்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா இன்னும் வந்து 105 பாடல்களா ஆனதுன்னு கொடுத்துருக்காங்க. 105 பாடல்கள் கிடையாது, நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து 100 பாடல்கள் கொண்டது. அப்போ ஆப்ஷன் வந்து 3வது வந்து பாத்தீங்கன்னா தப்பு. அப்போ ஆன்சர் என்ன வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி ல 1, 2 மட்டும் சரி. ஓகேங்களா, 1, 2 மட்டும் சரி. எது சரியான கூற்றுன்னு கேக்குறேன். அப்போ கொஸ்டின்ல மேல சரியானதா தப்பானதா பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து சரியானு கேக்குறாங்க. அப்போ ஆன்சர் வந்து பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் திரிகடுகம் என்ற பெயரில் கடுகம் என்பதன் பொருள். அப்ப திரிகடுகம் என்னன்னு பாத்தீங்கன்னா 3 இருக்கு நமக்கு வந்து மருத்துவ குணமுள்ள சுக்கு மிளகு திப்பிலி. இதுல வந்து மெயினா நம்ம ஈஸியா அப்படின்னா வச்சுக்கோங்க, அந்த மிளகு வந்து நம்ம வந்து கோல்டான சாப்பிடும், அது இப்படி இருக்கும் கொஞ்சம் காரமா இருக்கும். அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் திரிகடுகத்துல கடுகம் அப்படின்னா என்ன மீனிங் பாத்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் காரமுள்ள பொருள். அப்ப ஆன்சர் சி ல இருக்கு பாருங்க, ஆன்சர் சி காரமுள்ள பொருள். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நீதி நூல்களில் சிறியது எதுன்னு கேட்கிறேன். இப்போ நீதி நூல்கள் அறநூல்கள் 15 கீழ்கணக்கு நூல்ல 11 நூல் நீதி நூல்கள்வாங்க. இதுல பாத்தீங்கன்னா இன்னா 40 இனிய 40 எல்லாமே 2, 2, 40 வந்து. ஆனா ரொம்ப சின்னது எதுன்னு பாத்தீங்கன்னா இன்னா 40. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஆன்சர் இன்னா 40 வந்து ஆன்சர். இன்னா 40 யாரு எழுதிப்பாங்க? கபிலர் எழுதிப்பாங்க. ஓகேங்களா, ஆன்சர் ஏ. நீதி நூல்கள் சிறிய நூல். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பெண்களை இழிவுபடுத்துவது நஞ்சு என கூறும் 15 கீழ்கணக்கு நூல். பெண்களை இழிவுபடுத்துவது நஞ்சு, பெண்களை இழிவுபடுத்தக்கூடாது அப்படின்னு சொல்ற 15 கீழ்கணக்கு நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா இனியவை 40. நமக்கு வந்து இன்ன 40 எதெல்லாம் நமக்கு செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இனியவை 40 எது நல்லதுன்னு சொல்லுவாங்க. அப்போ பெண்களை இழிவுபடுத்தாமல் இருக்கிறது தான் வந்து நல்லது, பெண்களை இழிவுபடுத்த அது கேட்டதுன்னு சொல்லிட்டு எது சொல்லுவாங்க இனியவை 40. ஆன்சர் வந்து பி. நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் சிறுபஞ்ச மூலத்திலிருந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, சிறுபஞ்ச மூலம். சிறுபஞ்சம் என்ற சொற்றொடர் குறிக்கும் 5 மூலிகைகள் என்னன்னு கேட்கிறேன். இப்போ 5 மூலிகைகள் என்ன பாத்தீங்கன்னா நம்ம வந்து கண்டங்கத்திரி, சிறுவகுனை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. அப்போ ஆப்ஷன் எதுல இருக்கு பாத்தீங்கன்னா சி ல இருக்கு. அப்போ இந்த 5 மூலிகை 5 மூலிகை எதுன்னு பாத்தீங்கன்னா 5 மூலிகையோட வேர்களை பத்தி சொல்லியிருக்கோம். சிறு பஞ்ச மூலம் அந்த 5 வேர்களோட மூலிகை துவத்தை பத்தி சொல்லுவோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஏலாதி பற்றிய தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கும். ஏலாதி பற்றிய தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கும். ஏலாதி 81 வெண்பாக்களாக கொண்டது. 81 வெண்பாக்களை கொண்டது. இதுதான் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கரெக்ட். ஏலாதி வந்து 81 வெண்பா. திணைமாலை 150 என்ற நூலின் ஆசிரியர் இதன் ஆசிரியர். இப்போ திணைமாலை 150 அப்புறம் ஏலாதி இந்த ரெண்டுத்துக்குமே வந்து ஒத்தர ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா கனி மேதாவியர் வந்து ஆசிரியர். நெக்ஸ்ட் 4ல் 5 கருத்துக்கள் கூறும் நூல். 4ல் 5 கருத்துக்கள் கிடையாது. ஓகேங்களா, இது கரெக்டா. 4ல் 5 கருத்து கிடையாது, 6 கருத்துக்களுக்கு ஒரு நூல். ஓகேங்களா, அதனால இது வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா ஏலாதி வந்து தமிழுக்கு அருமருந்துன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஆனா இங்க வந்து 5 கொடுத்துருக்காங்க, இது வந்து தப்பு. அப்ப ஆன்சர் வந்து என்ன இருக்கும்? தவறான ஒன்று தான் கேட்கறேன். இப்போ ஆன்சர் வந்து சி ல இருக்கு. ஆன்சர் சி வந்து ஆன்சர். ஓகேங்களா, ஏலம், லவங்கம், சிறுநாப்பு, சுக்கு, மிளகு, திப்பிலி ஆகியவற்றால் ஆனா மருந்து பொருட்கள் ஏலாதி என்று பெயர். இது வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் நாளை முகவாது 4 நாளை. நம்மளுக்கு வந்து சிலபஸ்ல வந்து ஔவையாரோட பாடல் வரிகள் கேட்டிருப்பாங்க, இல்லை மேற்கோள்கள் கேட்டிருப்பாங்க. இப்போ சிலபஸ்ல அது மாதிரி கொடுத்துருக்காங்க, எக்ஸாம் எப்படிதான் வரும். நாளை முகவாது 4 நாள் தோழி என நீர் பொருட்களின் சுருங்க இயலாத பற்றி கூறியவர் யார்? 4 நாள் தோழி, அதாவது நீர் பொருட்கள் திரவ பொருட்கள் வந்து நம்மளால சுருக்க முடியாது அப்படின்னு யார் சொன்னான்னு பாத்தீங்கன்னா ஔவையார் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, திரவ பொருட்களை சுருக்க முடியாதுன்ற அறிவியல் செய்தி சொன்னது வந்து ஔவையார். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பொறுத்துக கொஸ்டின் வந்து பொறுத்துக. இப்போ பொறுத்துக நூலாசிரியர் வந்து பொறுத்து சொன்னாங்க. இப்போ 5 70 திணைமொழி 50 திணைமாலை 150 கைநிலை. அதில் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா திணைமொழி 5 70 யார் எழுதுது? 5 70 யார் எழுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆப்ஷன்ல பாருங்க 1 2 1 4 அது மாதிரி இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட்ல வந்து நம்மளுக்கு என்ன வருது? கண்டிப்பா 3வது. சப்போஸ் உங்களுக்கு வந்து கொஸ்டினுக்கான ஆன்சர் தெரியலனா இப்போ இதை வச்சு கொஞ்சமாவது நெக்லெக்ட் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து புள்ளங்காரனா வரமாட்டாருன்னா அப்போ மீதி 3 பேர்ல யாரு வரும்? இப்போ ஃபர்ஸ்ட் 5 70 நம்மளுக்கு வந்து யார் வருவாங்க பார்த்தீங்கன்னா மூவாதியம். ஓகேங்களா, அப்போ 70 வயசு ஆயிடுச்சுன்னா ரொம்ப வயசானவங்க மூத்தவங்க அப்படின்னு நினைச்சுங்க. அப்போ மூவாதியம். அப்போ ஆப்ஷன் வந்து 2 வரும். அப்போ 2 பார்த்தீங்கன்னா ஒரே ஆப்ஷன்ல தான் இருக்கு, வேற எதுவுமே இல்லை. அப்போ இது வந்து ஆன்சர் வரும். இப்போ மீதி பார்க்கலாம் பாருங்க. 5 70 மூவாதியார்னா திணைமொழி 50. திணைமொழி 50 யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்ணன் சேந்தனா. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கு. திணைமாலை 150 யாருன்னு பார்த்தீங்கன்னா கனிமேழை. ஆல்ரெடி ஏலாதி பார்க்கும்போதே பார்த்தோம். நெக்ஸ்ட் கைநிலை. கையில சின்ன புல்லாங்குழல் வாசிப்போம். அப்போ கைநிலை வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா புல்லங்காடரன். அப்போ ஆன்சர் வந்து பி ல இருக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 டாபிக் முடிஞ்சு. நம்மளுக்கு வந்து சிலபஸ்ல 3வது டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்பராமாயணம் ராவண காப்பியம் அது தொடர்பான செய்திகள் மற்றும் பாவைகள் சிறந்த தொடர்கள் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கைவண்ணம் அங்கு கண்டேன் கால்வண்ணம் இங்கு கண்டேன் என்ற கம்பராமாயணம் பாடல்ல அடிக்கோடிட்ட பகுதி உணர்த்தும் செய்தி. இப்போ அந்த 2 லைன் இருக்கு. இதுல எதை அடிக்கோடிட்டு இருக்காங்க? கைவண்ணம் அங்கு கண்டேன் அது வந்து அடிக்கோடிட்டு இருக்காங்க. அப்போ ராமர் பத்தி சொல்றாங்க. ராமரோட கைவண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராமன் வில்வெடித்தது தான் வந்து ராமரோட கைவண்ணம். அப்போ கைவண்ணம் அங்கு கண்டேன். இதுல வந்து கீழே வந்து சப்போஸ் கால்வண்ணம் இங்கு கண்டேன். அப்ப கால்வண்ணம் எதை குறிக்கும் பார்த்தீங்கன்னா அவரோட கால்பட்டு ராமரோட கால்பட்டு அகிலையில் வந்து சாபம் நீங்க இருப்பாங்க. அப்போ ஆன்சர் வந்து டி ஆந்திருக்கும். கால்வண்ணம் இங்கு கண்டேன் அது வந்து ஐடி கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கம்பராமாயணத்தின் பாவ வகை. கம்பராமாயணம் ஃபுல்லா என்ன பாவ வகைகள் ஆனது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் விருத்தப்பா. ஓகேங்களா? பாவகை வந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் எப்பவுமே வந்துட்டே இருக்கும். நமக்கு 17 மேல் கணக்கு நூல் 17 கீழ் கணக்கு நூல் இருக்கு. இப்போ 17 மேல் கணக்கு நூல் எல்லாம் மோஸ்ட்லி என்ன பாவகை பார்த்தீங்கன்னா 17 மேல் கணக்கு நூல் ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பாவலானது. அதுல கலித்தொகை கலிப்பாவும் படிப்பாடல் வந்து படிப்பாட்டு பாவானது. அதுக்கு ஒரு 17 கீழ் கணக்கு நூல் நம்ம வந்துட்டு மொத்தமே 18 நூல்மே என்ன பார்த்தீங்கன்னா வெண்பாவலானது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம 50 ஐஞ்சிருங்காப்பியம் வரும்போது அதுல வந்து நம்மளுக்கு வந்து சீவகசிந்தாமணி ஃபர்ஸ்ட் விருத்தப்பா நூலாக இருக்கும். அதை தொடர்ந்து வந்து கம்பராமாயணம் வந்து விருத்தப்பாவில் ஆயிருக்கும். ஓகேங்களா? அப்போ கம்பராமாயணத்தோட பாவகை என்னன்னு பார்த்தீங்கன்னா விருத்தப்பா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் அன்னவன் உரை கேளா. அன்னவன் உரை கேளா அமலனும் உரை நேர்வான் என் உயிர் அமையாய் நீ இளவல் உன் இளையான். இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா நமக்கு வந்து இந்த பாட்டு யாரு என்னன்னு கேட்கல. நமக்கு வந்து இதுல அமலன் அமலன் கேட்டிருக்காங்க. அமலன் வந்து யாரை சொல்றாங்க பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ராமன். அமலன்றது வந்து யாரு பார்த்தீங்கன்னா ராமனை குறிக்குது. அப்போ இதுக்கப்புறம் கம்பராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வார்த்தை அந்த பாடல் வரிகள் கொடுத்துட்டு அதுல வந்து அந்த பாடல் வரிகள் எந்த இடத்துல இருக்கு, அது என்ன காரணம் இல்லை என்ன படணும் இல்லை இதுல வந்து இந்த பாடல்ல இந்த வார்த்தை யாரு குறிக்குது இது மாதிரிலாம் கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆகும். ஓகேங்களா? அப்போ அமலன் யாரு குறிக்குது பார்த்தீங்கன்னா ராமன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். சீதையை கவர்ந்து வந்து தவறன. சீதையை கவர்ந்து வந்தது தவறன அப்படின்னு சொல்லிட்டு ராவனிடம் கூறியது. ராமர் இல்ல ராவணன். ராவணன் இலங்கை ஆண்டவன் வந்து ராவணன் இலங்கை ஆண்டவன். ராவணன் கிட்டே வந்து சீதை கவர்ந்து அந்த தப்பு அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னது பார்த்தீங்கன்னா அவனோட தம்பி வீரன். ஓகேங்களா? இந்த தம்பி வீரனோட வந்து நம்ம ராமர் தான் சொல்லிப்பாரு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உன்னோட 7 ஆனோன்னு சொல்லிட்டு 7வது மொத்தமா 7 ஆனோன்னு சொல்லிட்டு வீரன் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ராவண காவியம் காலத்தின் விளைவு. ராவண காவியம் காலத்தின் விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறி புரட்சி பொறி உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் அப்படின்னு சொல்லிட்டு ராவண காவியத்தை புகழ்ந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராவண காவியத்தை புகழ்ந்தது வந்து அறிஞர் அண்ணா. ஆன்சர் சீல இருக்கு. ஓகேங்களா? ஆன்சர் சி. அப்போ ராவண காவியம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து புலவர் கோவிந்து. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4வது சாப்டர் வந்துடும். நம்மளுக்கு வந்து சிலபஸ்ல 4th சாப்டர் பார்த்தீங்கன்னா புறநானூறு அகநானூறு நட்டினை. அப்போ 8 தொகை நூல்கள் பற்றி கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளுக்கு வந்து என்ன டாபிக் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 8 தொகை நூல். நெக்ஸ்ட் பாருங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் காற்றின் போக்கினை அறிந்து களம் செலுத்தினர் என கூறும் நூல். இது வந்து நம்மளுக்கு உரைநடையில வரும். இதுல வந்து கப்பல் நம்ம தமிழோட வணிகம் அதுல வந்து மேற்கோள்கள் வந்து நம்ம உரைநடையில எங்கிருந்து வேணா கேட்கலாம். அப்போ பார்த்துங்க. காற்றின் போக்கினை அறிந்து களம் செலுத்தினர். களம்னா கப்பல் செலுத்தினர் அப்படின்னு சொல்ற நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து நம்மளுக்கு பி ஆப்ஷன் புறநானூறு. ஓகேங்களா? ஆன்சர் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் வெண்ணி போர் தலையாலங்காரத்து போர் முதலான பெரும் போர்கள் பற்றி குறிப்பிடும் நூல். இது வந்து ஒரு சிலர் கன்ஃபியூஸ் ஆகணும். பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் நமக்கு வந்து போர் வந்துட்டு நம்ம புறப்பொருள் சார்ந்ததுன்னா புறநானூறு அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் ஆன்சர் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெண்ணி போர் தலையாங்கானத்து போர் இதை பத்தி எல்லாம் சொன்னது எந்த நூல்னு பாத்தீங்கன்னா அகநானூறு. இது வந்து அக நூல்கள்ல ஒண்ணு. ஓகேங்களா? அக நூல்கள் ஒண்ணுன்னா அகநானூர்ல போர்கள் பத்தி வெண்ணி போர் தலையானங்கானத்து போர் முதலான போர் பத்தி சொல்லியிருக்காங்க அகநானூறு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகும். நெக்ஸ்ட் எந்த நூல் 8 தொகையில் முதலாவது வைத்து பாடப்படுவதாகும்? எந்த நூல் 8 தொகையில் முதலாவது வைத்து பாடப்படுது? 8 தொகையில் 8 நூல் இருக்குது. அகநூல்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 5, புறநூல் 2, அகமும் புறம் சேர்ந்தது பணிபாடல் அது வந்து 1 இருக்கு. அதுல 8 தொகையில் முதலாவது ஃபர்ஸ்ட் எந்த நூலை வச்சு பாடுறோம் பார்த்தீங்கன்னா நற்றிணை. நல் நற்றிணைன்னு ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? அப்போ நல் நற்றிணை நல்ல குறுந்தொகை அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். இப்போ நல் நற்றிணை தான் ஃபர்ஸ்ட் நூல். நற்றிணை வந்து ஃபர்ஸ்ட் நூல். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. உரையாசிரியர் பலரால் அதிகமாக மேற்கோள் காட்டப்பட்ட நூல் நம்ம வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தொகுத்த நூல் அப்படின்னு கேட்டாலும் சரி இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் சரி ஒரே ஒன்று தான் கொஸ்டின். அது எந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து குறுந்தொகை.
இப்போ உரையாசிரியர்கள் பல அதிகமாக மேற்கோள் பால் காட்டப்பட காரணம் குறுந்தொகை என்ன நோட்டம்னா அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தொகுத்து இருக்காங்க. அப்போ தொகுத்துனால அதை வச்சு நிறைய வந்து மேற்கோள் சொல்லியிருப்போம். இப்போ ஆன்சர் வந்து குறுந்தொகை. நெக்ஸ்ட் பார்த்துங்க 500 100 பற்றி தவறான தேர்ந்தெடுக்க 500 100 பற்றி தவறான தேர்ந்தெடுக்க 500 100 5 கூட்டல் பெருமை 100 கூட்டல் 100ன்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். கரெக்ட். தொகுத்தவர் குலத்துறை முற்றிய கூடல் இது அது தொகுப்பு கேட்டாங்கன்னா யானை கச்சை மாந்தரின் சேரல் இருமுறை. நெக்ஸ்ட் பாவகை வந்து பாத்தீங்கன்னா கலிப்பான்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து தப்பு. அப்ப ஆன்சர் வந்து தப்பானு கேட்டிருக்காங்க. அப்ப 500 100 பாவகை கலிப்பான்றது தப்பு. அடிகள் வந்து பாத்தீங்கன்னா 3 to 6 நம்மளுக்கு வந்து 8 தொகை நூல்ல மிக குறைந்த அடிகள் வந்து பாத்தீங்கன்னா 500 100 தான் இருக்கு. 3 to 6 அடிகளே கொண்டது. ஓகேங்களா. இது வந்து பாவகை நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே வந்து சொன்னா 18 மேல் கணக்கு நூல்கள் அது வந்து 18 மேல் கணக்கு நூல் எல்லா நூலுமே என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எந்த பாவல் வரும் பாத்தீங்கன்னா ஆசிரியப்பா வரும். அதுல கலிப்பா வந்து கலித்தொகைக்கு மட்டும்தான் வரும். பரிபாடல் வந்து பரிபாட்டு பாவம் மட்டும் தான். மீது எல்லாத்துக்குமே என்ன ஆசிரியப்பா. அப்போ 500 100க்கு என்ன பாவம் வரும் பாத்தீங்கன்னா ஆசிரியப்பா தான் வந்திருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாவம். நெக்ஸ்ட் கலித்தொகையில் குறிஞ்சி களி பாடியவர் யார்? நம்மளுக்கு வந்து குறிஞ்சி திணை பாடுவதே வல்லவர் யார் பாத்தீங்கன்னா குறிஞ்சி கபிலர். ஆன்சர் வந்து குறிஞ்சி கபிலர். கலித்தொகையில நெய்தல் செயல்பாடம் தான் நல்ல தோணால். அதே மாதிரி கலித்தொகை தொகுத்தவர் யார் பாத்தீங்கன்னா நல்ல தோணால். கலித்தொகை வந்து 150 பாடல்கள் கொண்டது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பொறுத்துக கேட்டிருக்காங்க. பொறுத்துக்கல முல்லைப்பாட்டு மலைப்படுகலாம் பொருநாறு ஆற்றுப்படை மதுரை காஞ்சி பாடல் அடிகளை வந்து அது எத்தனை லைன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ முல்லைப்பாட்டு மொத்தம் எத்தனை அடிகள் இருக்கு பார்த்தீங்கன்னா 103 அடிகள். நம்மளுக்கு வந்து 8 தொகை 10 பாட்டு நூல் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த 8 தொகை 10 பாட்டு நூல்ல 10 பாட்டு நூல்ல 10 நூல் இருக்கும். அதுலதான் வந்து இதில் வரும். அதுல முல்லைப்பாட்டு தான் வந்து ரொம்ப ரொம்ப குறைந்த அடிகள் வந்து 103 அடிகள். அப்போ 2 ஆப்ஷன் வரலாம். அப்போ 2 ஆப்ஷன் எல்லாம் 3 இருக்கு. நெக்ஸ்ட் மலைப்படுகரம் வந்து மொத்தம் எத்தனை அடிகள் கொண்டதுன்னா 583. இப்போ 5 3 கொட்டினா நடுவில் வந்து 8 வரும் 583. அப்போ நெக்ஸ்ட் வந்து 3 1 ஸ்டார்ட் ஆகுது. இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஆப்ஷன் பியா இருக்கும். பொருநாறு ஆற்றுப்படைன்னு பார்த்தீங்கன்னா 248 அடிகள். மதுரை காஞ்சி நம்மளுக்கு வந்து 10 பாட்டு நூல்லையும் ரொம்ப பெரிய அதிகமாக அடிகள் கொண்டது எதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை காஞ்சி தான் 782 அடிகள் கொண்டது. ஆப்ஷன் பி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட வந்து நம்மளுக்கு 4 டாபிக் முடிஞ்சு 5வது டாபிக் பாருங்க. சிலப்பதிகாரம் மணிமேகலை தொடர்பான செய்திகள் மேற்கொள்வது சிறந்த தொடர்கள். அப்போ சிலப்பதிகாரம் மணிமேகலை பற்றி 5 காப்பியங்கள் பற்றி பார்க்கணும். அப்போ நம்மளுக்கு வந்து 5 காப்பியம் 50 காப்பியம் எல்லாமே இருக்கு. அதில் 50 காப்பியங்கள் 5 காப்பியங்கள் 5 இதில் 2 நூல் மட்டும் பார்த்தீங்கன்னா பௌத்த நூல் குண்டுமணி குண்டலகேசி மணிமேகலை. மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா சமண நூல். ஓகேங்களா. அப்போ ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தமிழர்களின் கலை நாகரிகம் பண்பாடு முதலானவற்றை உள்ளடக்கிய கருவூலவாங்க திகழும் காப்பியம் இது. நம்ம வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா காப்பியம் சொல்லியிருக்காங்க. இதை வந்து புறநானூறு வரலாமா ஒரு சிலத்துக்கு ஆப்ஷன்ல வரலாமான்னு சொல்லிட்டு டவுட் இருக்கும். நாங்க கொஸ்டின்ல வந்து நம்ம பாத்தீங்கன்னா காப்பியம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 50 காப்பியத்துல தமிழரின் கலை கருவூலம் அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்லுவோம் பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தை சொல்லுவோம். நம்மளுக்கு வந்து தமிழரின் கலை கருவூலம் பண்பாடு சொல்லுது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் வந்து துகிரும் ஆரமும் அகிலும் கூலம் குவிந்த கூல வீதியும் தானியங்கள் விற்கும் வீதி. அப்புறம் தூசுனா நம்மளுக்கு பட்டு. நெக்ஸ்ட் பவளம் ஆரம் அகில் எல்லாமே விற்கிற வீதி. இந்த வணிக வீதிகள் பத்தி எந்த நூல்ல சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து சிலப்பதிகாரத்தில் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி சிலப்பதிகாரம் மணிமேகலை மட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நிலைமண்டில ஆசிரியர் பாடுவாங்க. மீதி எல்லாமே நம்மளுக்கு வந்து என்ன வந்து பார்த்தீங்கன்னா விருத்து பால வந்து. ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். 50 காப்பியங்கள்ல 50 குழு மற்றும் என் பேராயம் பற்றி குறிப்பிடும் நூல் வந்து உங்களுக்கு என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா மணிமேகலை. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பியில் இருக்கு மணிமேகலை. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். மடமொழியின் கால் சிலம்பில் என்ன பரல்கள் இருந்தது? மடமொழியின் கால் சிலம்பு. மடமொழினா ஃபர்ஸ்ட் யாருன்னு தெரியும். மடப்பிடினா பாஞ்சாலி, மடக்கொடினா கண்ணகி, மடமொழினா பாண்டிய அரசன் அவங்களோட மனைவி வந்து கோப்பெருந்தேவி. அந்த கோப்பெருந்தேவியோட கால் சிலம்பில் என்ன இருந்துச்சுன்னா பாண்டியர்களை ஆட்சி பண்ணது எங்க அங்க வந்து என்ன விளைஞ்சது பார்த்தீங்கன்னா முத்து. அப்போ அவங்களோட காலில் என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா முத்து இருந்தது. ஓகேங்களா. மாணிக்க பறல்கள் முத்தோட விலை மதிப்பு மிக்க மாணிக்க பறல்கள் யாருக்கிட்ட இருந்துச்சு பார்த்தீங்கன்னா கண்ணகி கிட்ட இருந்துச்சு. ஓகேங்களா. அவங்க வந்து கண்ணகி வந்து பெரும் வணிகன் அவனோட ஒய்ஃப் தான். இப்போ ஒய்ஃப் வந்து கோவலனோட ஒய்ஃப் அவங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். பொருந்தாததை தேர்ந்தெடு. நெக்ஸ்ட் வந்து பொருந்தாததை தேர்ந்தெடுன்றாங்க. நீலகேசி சூடாமணி 5 காப்பியம், மணிமேகலை சில பார்த்தீங்கன்னா 50 காப்பியம். ஆனால் இதுல 3 வந்து கொஞ்சம் ரிலேட்டடா இருந்தது, 1 மட்டும் தப்பானது. என்ன ரிலேட்டட்னு பார்த்தீங்கன்னா நீலகேசி சூடாமணி
சிலப்பதிகாரம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சமண காப்பியம். மணிமேகலை என்ற மட்டும் பௌத்த காப்பியம் இந்த நாளில். இப்போ ஆன்சர் வந்து மணிமேகலை. அப்போ குண்டலகேசி மணிமேகலை மட்டும்தான் பௌத்த காப்பியம். இது எல்லாமே 8 நூலுமே என்னன்னு பார்த்தீங்கன்னா 50 காப்பியம் 50 காப்பியம். இது 8மே வந்து நமக்கு வந்து சமண காப்பியம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்க்கலாம். பொருந்தாததை தேர்ந்தெடு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பொருந்தாததை தேர்ந்தா போக எது எது கரெக்டாக இருப்பாங்க. மணிமேகலையின் தோழி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுதமதி. மணிமேகலை தோழி சுதமதி. மாதவியோட தாய் யாருன்னு பார்த்தீங்கன்னா சித்ராபதி. இதுவும் கரெக்டு. நம்ம அமுத சுரப்பி பெற உதவி யாருக்குன்னா மணிமேகலைக்கு அமுத சுரப்பி அச்சய பார்த்துருந்தாங்க. அது தர உதவியில இருந்து ஆதரவு கிடையாது. ஆதரவு வந்து அந்த அமுத சுரப்பில முதல்ல உணவிட்ட பெண். ஃபர்ஸ்ட் அமுத சுரப்பி பெற உதவி யாருன்னு பார்த்தீங்கன்னா தீவு தெளிக்கும். ஓகேங்களா, அது வந்து தப்பு. ஆன்சர் வந்து சி. முற்பிறப்பை உணர்ந்தவர் யார் பார்த்தீங்கன்னா மணிமேகலை. இது வந்து அதுவும் வந்து கரெக்ட். முற்பிறப்பை உணர்ந்தவர் தான் மணிமேகலை. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். சீவக சிந்தாமணியின் முதல் இளம்பகம் எது? சீவக சிந்தாமணியில் முதல் இளம்பகம் எது? சீவக சிந்தாமணியில் முதல் இளம்பகம் பார்த்தீங்கன்னா நாமதல் இளம்பகம். சீவக சிந்தாமணி யார் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருத்தக்க தேவர் விருத்த பார்க்கலாம். முதல் விருத்த பாடல் வந்து சீவக சிந்தாமணி. இதில் மொத்தம் 13 இளம்பகங்கள் இருக்கும். 13ல ஃபர்ஸ்ட் இளம்பகம் வந்து பார்த்தீங்கன்னா நாமதல் இளம்பகம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்க்கலாம். குண்டலகேசிக்கு எதிராக எழுதப்பட்ட நூல் எது? குண்டலகேசி எதிராக 50 காப்பியத்துல குண்டலகேசி பௌத்த நூல். அதுக்கு எதிராக எழுதப்பட்ட கருத்த நூல் பார்த்தீங்கன்னா எதுன்னு பார்த்தீங்கன்னா நீலகேசி. ஓகே, நீலகேசின்ற சமண நூல். இப்போ பௌத்தத்தை பீட் பண்ணி சமணம் வந்து வின் பண்ணியிருக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் டாபிக் பாருங்க. 6வது டாபிக் வந்து பெரிய புராணம் 4000 திவ்ய பிரபந்தம் திருவிளையாடல் புராணம் தேம்பாவணி சிராபகம் அதெல்லாம் தொடர்பான செய்தி. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வீட்டிற்கு வந்த சிவனடியாருக்கு அன்று விதைத்து விட்டு வந்த நெல்லை அரித்து உணவிட்ட இளையான்குடி மரநாயனார் பற்றி கூறும் நூல் எது? அப்போ வீட்டுக்கு வந்த சிவன் அடியார்னு சொல்றாங்க. அப்போ மோஸ்ட்லி சிவன் அடியார்னா சிவனை சார்ந்த நூல்கள் இருக்கலாம். அப்போ சிவனை சார்ந்த நூல்கள் திருவிளையாடல் பெரிய புராணம். இதுல வந்து சிவன் அடியாருக்கு இளையான்குடி மரநாயனார் உணவிட்டார். அதுவும் எப்படி நம்ம வந்து விதைத்து வந்த நெல்லை போயிட்டு அதை எடுத்து வந்து நம்மளுக்கு தண்ணியில போட்டு அரிச்சு அதுல சாப்பாடு செஞ்சு கொடுத்தான்னு சொல்லிட்டு அதெல்லாம் ரொம்ப பெரிய மனசு. அப்போ இது வந்து ஆன்சர் பெரிய புராணம். ஆன்சர் வந்து பெரிய புராணம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 143 பாடல்களை கொண்ட நூல் எதுன்னு கேட்குறேன். 143 பாடல்களை கொண்ட நூல் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நாச்சியார் திருமொழி. 4000 நம்மளுக்கு வந்து ஆண்டாள் வருவாங்க. ஆண்டாள் வந்து 2 நூல் எழுதிப்பாங்க. ஒன்று நாச்சியார் திருமொழி, இன்னொன்று திருப்பாவை. திருப்பாவை வந்து மொத்தம் 30 பாடல்கள் இருக்கும். ஓகேங்களா, அது வந்து 30 பாடல் இருக்கும். திருப்பாவை நாச்சியார் திருமொழி ரெண்டுமே ஆண்டாள் தான் எழுதும். திருவெம்பாவை வந்து மாணிக்கவாசகர் எழுதும். கன்னிப்பாவை இறையரசன் எழுதும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். சரியான நாட்டை தேர்ந்தெடுக்க. பெருமாள் திருமொழி ஆசிரியர் வந்து குலசேகர ஆழ்வார். பெருமாள் திருமொழி ஆசிரியர் வந்து குலசேகர ஆழ்வார் கரெக்டு. வித்துக்கோட்டில் உள்ள இறைவன் உய்ய வந்த பெருமாள் அவங்க தான் வந்து குலசேகர ஆழ்வார் பாடியிருப்பாங்க. இதுவும் கரெக்டு. 4000 திவ்ய பிரபந்தத்தில் 4ஆம் திருமொழி பெருமாள் திருமொழின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு வந்து 4ஆம் திருமொழியில 5ஆம் திருமொழி 5ஆம் திருமொழி தான் வந்து பெருமாள் திருமொழி. அப்போ இது வந்து தப்பு. குலசேகரர் காலம் வந்து பொது ஆண்டு 12ஆம் நூற்றாண்டு சகோதரர் இறந்து தப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் நூற்றாண்டு ஆகும். இப்போ ஆன்சர் வந்து 1, 2 மட்டும் சரி. இப்போ 1, 2 மட்டும் சரி எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி வந்து 1, 2 மட்டும் சரி. நெக்ஸ்ட் பார்க்கலாம். 4th கொஸ்டின் பாருங்க. திருவிளையாடல் புராணத்தின் ஆசிரியர். திருவிளையாடல் புராணத்தின் ஆசிரியர் வந்து பரஞ்சோதி முனிவர். ஓகேங்களா, ஆன்சர் வந்து பரஞ்சோதி முனிவர். திருவிளையாடல் புராணத்தின் ஆசிரியர் பரஞ்சோதி முனிவர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பரஞ்சோதி முனிவர் அருளாத நூல் எதுன்னு கேட்குறேன். இப்போ பரஞ்சோதி முனிவர் அருளாத திருவிளையாடல் போற்றி கலியன்பா. இப்போ திருவிளையாடல் புராணம் திருவிளையாடல் போற்றி கலியன்பா ரெண்டுமே வருதான். நெக்ஸ்ட் திருவிளையாடல் புராணம் எதுன்னு வருதான். நெக்ஸ்ட் மதுரை பதிற்று பத்தாந்தே மதுரை கிளம்புங்க ஒரு சில டவுட் வரலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதுரை பதிற்று பத்தாந்தாதையும் வந்து பரஞ்சோதி முனிவர் தான் எழுதியிருப்பாரு. மதுரை கிளம்பும் யார் எதுன்னு பார்த்தீங்கன்னா குமாரகுருவர். அப்போ தப்பானது வந்து பார்த்தீங்கன்னா பரஞ்சோதி முனிவர் அருளாதவும் மதுரை கிளம்பும் யார் எதுன்னு பார்த்தீங்கன்னா குமாரகுருவர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். தேம்பாவணியை பாட்டுடை தலைவனாக கொண்ட நூல் இது. தேம்பாவணி எழுந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா வீரமாமுனிவர். வீரமாமுனிவர் யாரை பாட்டுடை தலைவனாக கொண்டு எழுதியிருப்பாங்கன்னா சூசை மாமுனிவர். இவனும் வளனும் சொல்லலாம். சூசை முனிவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவோட வளர்ப்பு தந்தை. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சின்ன சீரா என்ற நூலை எழுதியவர் யார்? சின்ன சீரா என்ற நூலை எழுதியவர் யார் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து பனு அகமது மரைக்காயர் ஆன்சர். நம்மளுக்கு வந்து சீரா புராணம் எழுதுந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா உமரப்புலவர். சீரா புராணம் எழுதுந்து உமரப்புலவர். அவர் வந்து இந்த நபிகள் நாயகத்தோட வரலாறு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி முடித்து மாதிரி இறந்துடுறார். அதுக்கப்புறம் அவர் மீதி பெண்ணுக்கு இருக்கிற அவர் கடைசி கால வாழ்க்கையை பற்றி அவர் பரப்புனதை பற்றி யார் சொல்றதுன்னா பனு அகமது மரைக்காயர் சொல்றாரு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா சிற்றிலக்கியங்கள்
சிற்றிலக்கியங்களை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குற்றால குறைஞ்சி கலிங்கத்தை பற்றி முத்தொள்ளாயிரத்தை பற்றி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் வந்து நம்ம வந்து வச்சுருக்கோம் மாடலுக்கு. ஓகேங்களா, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சரியான கூற்றை தேர்வு செய்யன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சரியான கூற்றை தேர்வு செய்யணும்னா திரிகூட ராசப்ப கவிராயர் திருநெல்வேலி தோன்றியவர். திரிகூட ராசப்ப கவிராயர் குற்றால குறைஞ்சியர் வந்து திருநெல்வேலி தோன்றியவர். இது வந்து கரெக்டு. குற்றால நாகர்கோவில் பணிபுரியும் காலத்தில் வைணவ கல்வியிலும் இலக்கிய இலக்கணங்களும் தேர்ச்சி பெற்றவர். ஓகேங்களா, இதுவும் பார்த்தீங்கன்னா கரெக்ட். அவர் வந்து அங்கே வேலை செய்யும்போது எல்லாத்தையுமே வந்து கற்றுக்கிறாரு. நெக்ஸ்ட் திருக்குற்றாலநாதர் கோவில் வித்வான் என்று சிறப்பு பெயர் பெற்றவர். இப்போ இது வந்து திருக்குற்றாலநாதர் கோவில் வித்வான் அங்கே பணிபுரிந்தார். திருக்குற்றாலநாதர் கோவில் வித்வான் என்று சொல்லியிருப்பாங்க. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா மூணுமே கரெக்டு. 1, 2, 3 சரி. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3 சரி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். முதலாம் குலோத்துங்க சோழன் படைத்தலைவர் யார்? முதலாம் குலோத்துங்க சோழன் படைத்தலைவர். இப்போ முதலாம் குலோத்துங்க சோழன் அவங்கள பற்றி எழுதுனா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கலிங்கத்து பண்ணி ஜெயங்கொண்டார் எழுதிப்பாரு. அதில் முதலாம் குலோத்துங்க சோழனோட படைத்தலைவராக வந்து கருணாகர தொண்டைமான். அப்போ கலிங்கத்து பண்ணில் அவங்களை வந்து கருணாகர தொண்டைமான் மற்றும் முதலாம் குலோத்துங்க சோழன் பற்றி பரணி பாடியிருப்பாங்க. யார் பாடுறதுன்னா ஜெயங்கொண்டார். நம்மளுக்கு வந்து தமிழ் அந்த முதல் பரணி நூல் எது பார்த்தீங்கன்னா கலிங்கத்து பரணி. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் முத்தொள்ளாயிரம். நெக்ஸ்ட் வந்து முத்தொள்ளாயிரம் பற்றி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. முத்தொள்ளாயிரம் 3 900 சேர சோழ பாண்டியர்கள் அவங்கள பற்றி 3 900 பாடல்கள் அடங்கிய தொகுப்பு முத்தொள்ளாயிரம். இது வந்து கரெக்டு. முத்தொள்ளாயிரத்தில் 2700 பாடல்கள் இருக்குதுன்னு சொல்றது இது வந்து தப்பு. நம்மளுக்கு முத்தொள்ளாயிரத்தின் ஆசிரியர் வந்து யாருன்னு தெரியல. அப்போ இதுவும் வந்து கரெக்டு. நெக்ஸ்ட் சேர சோழ பாண்டியன் ஆட்சி சிறப்பு வீரம் நாட்டு வளம் பற்றி பாடிய பாடல்கள் தொகுப்பே முத்தொள்ளாயிரம். இது வந்து கரெக்டு. சேர சோழ பாண்டியர் 3 பேரை பற்றினா முத்தொள்ளாயிரம் சொல்லுது. அப்போ ஆன்சர் பாருங்க. ரெண்டாவது ஆப்ஷன் தப்புனா 1, 3, 4 சரி. இப்போ ஆன்சர் வந்து பீல இருக்கு. 1, 3, 4 சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தமிழில் தோன்றிய முதல் தூது இலக்கியம் எது? தமிழில் தோன்றிய முதல் தூது இலக்கியம். நம்மளுக்கு வந்து தூது இலக்கியத்துல நான் மோஸ்ட்லி ஸ்கூல் புக்ல என்ன படிப்போம்? தமிழ் விடு தூது. ஆனால் தமிழ் தோன்றிய முதல் தூது இலக்கியம் கேட்கறாங்க. முதல் தூது இலக்கியம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நெஞ்சு விடு தூது. ஆன்சர் வந்து நெஞ்சு விடு தூது. அதாவது தமிழ் விடு தூதுன்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் கிடையாது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்க்கலாம். தூதுவின் பாவகை என்ன? தூதுவின் பாவகை என்ன? இந்த மாதிரி பாவகையில கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். தூதுவோட பாவகை அப்படின்னு எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து களி வெண்பா. ஆன்சர் வந்து களி வெண்பா வந்து தூதுவோட பாவகை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். போலி புலவர்கள் செவி அறுப்பவர் யார்? நம்மளுக்கு வந்து போலி புலவர்கள் நமக்கு தமிழ் வீடு தூதுலாம் வந்து போலி புலவர்கள் வந்து செவி அறுப்பவர் யாருன்னு சொல்லியிருப்பாங்க. செவி அறுப்பவர் வந்து வில்லிபுத்தர். ஆன்சர் வந்து சி வில்லிபுத்தர். ஒட்டக்குத்தர் வந்து தலையை வெட்டிடுவாரு. அதிவீர ராமபாண்டியன் பார்த்தீங்கன்னா தலையை கொட்டுவார். ஓகேங்களா, இப்போ ஆன்சர் வந்து ஸ்ரீ வில்லிபுத்தூரார். நெக்ஸ்ட் கலம்பக உறுப்புகள். 7வது கொஸ்டின் பாருங்க. கலம்பக உறுப்புகள் மொத்தம் எத்தனைன்னு கேட்குறேன். கலம்பக உறுப்புகள் மொத்தம் பார்த்தீங்கன்னா 18. நம்மளுக்கு வந்து களம் குட்டல் பகம் சொல்லிட்டு பிரிக்கலாம். களம்னா 12, பகம்னா 6, மொத்தம் 18 பற்றி சொல்லுவோம். இப்போ ஆன்சர் வந்து 18. நெக்ஸ்ட் கொஸ்டின் போடுவோம். சைவம் மற்றும் வைணவங்கள் ஒன்றிணைக்கும் நூல் எதுன்னு கேட்குறோம். சைவம் மற்றும் வைணவங்களை ஒன்றிணைக்கும் நூல் நம்மளுக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து முக்கூடர் பல்லு தான் வந்து நம்மளுக்கு வந்து சைவம் மற்றும் வைணவம் ரெண்டுத்தையுமே இணைக்கிற நூல் வந்து முக்கூடர் பல்லு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. உயர்த்தி பாட்டு என அழைக்கப்படும் இலக்கியம் எது? உயர்த்தி பாட்டு என அழைக்கப்படும் இலக்கியம் பார்த்தீங்கன்னா பள்ளி இலக்கியம். நம்ம வந்து பல்லர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா விவசாயம் பண்ணுவோம். அப்போ விவசாயத்தை பற்றி சொல்றது ஃபுல்லா என்னன்னு பார்த்தீங்கன்னா பள்ளி இலக்கியம். நம்ம ஸ்கூல் புக்கில் முக்கூடர் பல்லு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, முக்கூடர் பல்லு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பேர் அதுக்கும் தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். பெண்கள் விளையாடும் விளையாட்டு வகைகள் ஒன்று. நம்மளுக்கு வந்து பிள்ளை தமிழ்ல மொத்தம் நம்மளுக்கு வந்து எத்தனை பருவங்களை பிரிச்சிருப்பாங்க? மாதிரி 10 பருவங்களாக பிரிச்சிருப்பாங்க. அதில் பெண்கள் விளையாடும் விளையாட்டு வந்து நம்மளுக்கு வந்து முதல் 7 பருவம் சேமா இருக்கும். அடுத்த 3 பருவம் சிற்றில் சிறிய சிறுபருவ இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆண் பருவத்துக்குரியது. கழங்கு அம்மானை ஊசல் நீராடல். ஓகேங்களா, கழங்கு அம்மானை ஊசல் இது வந்து யாருக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் விளையாடும் விளையாட்டு. அப்போ கழங்கு வந்து பெண்கள் விளையாடும் விளையாட்டு. நெக்ஸ்ட் வந்து குழந்தையின் 13ஆம் திங்களில் நிகழும் பருவம் என்ன? திங்கள்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தமிழ்ல மாதம் அர்த்தம் மாதம். இப்போ 13ஆம் திங்கள் 13வது மாசத்துல நம்மளுக்கு வந்து என்ன பருவம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வருகை. நம்மளுக்கு வந்து மொத்தம் 10 பருவத்துல காப்பு செங்கிரி தாள் சப்பானி மொத்தம் வருகை அம்புலி. அதில் வருகை வந்து நம்மளுக்கு வந்து எத்தனாவது மாசம் வந்து 13வது மாசம். நம்மளுக்கு எந்த மாசத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகும்? 3வது மாசத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா, 13வது வந்து வருகை. 13வது மாசம் வந்து வருகை குறிக்கும். நெக்ஸ்ட் பொறுத்துக. நம்மளுக்கு வந்து பொறுத்துகள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பேதை பெருமை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிலை பெண் இது மாதிரி 7 பருவ மகளிரும் வந்து காதல் கொண்டு எந்த நூலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலால வந்து அந்த டாப்பிக்கில் வரும். அப்போ பேதைனாவே நம்மளுக்கு எந்த வயசில் ஸ்டார்ட் ஆகிடும் பார்த்தீங்கன்னா பேதைனா
5 to 7 வயசு தான் வந்து பார்த்தீங்கன்னா பேதை. அப்புறம் பெரும்பை, பெரும்பைக்கு அப்புறம் 8 to 11 வரும், இங்கே இல்லை. அப்போ 5 to 7, 5 to 7னா 2, இது ஒன்று தான் இருக்குது. பேதை பெரும்பை வந்து 8 to 11, பெரும்பை இல்லை. மங்கை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 12 to 13. மடந்தை வந்து 14 to 19. நெக்ஸ்ட்டு அறிவை வந்து 20 to 25. பேதை வந்து 5 to 7. அப்போ 2, 1, 4, 3 வந்து ஆன்சர். 2, 1, 4, 3 வந்து ஆன்சர் நம்மளுக்கு. அறிவைனா கரெக்டாக இருக்குது. 20 to 25. மங்கை வந்து 12 to 13. நெக்ஸ்ட் பாருங்க, பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்ய. மூவருலா நம்மளுக்கு வந்து கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, மூவருலா கொடுத்துருக்காங்க. மூவருலா பாடம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒட்டக்குத்தர். ஓகேங்களா, மூவருலா பாடம் வந்து ஒட்டக்குத்தர். நம்ம மூவருலால எது வந்து யாரை பற்றி வந்து அவர் பாடலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மூவருலால ஃபர்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதல் குலோத்துங்க சோழனோட பையன் யார் பார்த்தீங்கன்னா விக்ரம சோழன். அவனோட பையன் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம சோழனோட பையன் அவங்களோட பையன் 2ஆம் குலோத்துங்கன். 2ஆம் குலோத்துங்களோட பையன் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் ராஜராஜன். அப்போ இதுல வந்து மூவருலால வராத ஆளு பார்த்தீங்கன்னா 2ஆம் ராஜேந்தர் வந்து தப்பு. மூவருலால வரமாட்டாங்க. மூவருலா பறந்து ஒட்டக்குத்தர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் 8வது டாபிக் பாருங்க, மனோன்மணி பாஞ்சாலி சபதம் குயில் பாட்டு இருந்தாலும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ தமிழ் முதல் பாவடிய நாடக நூல், தமிழ்ல ஃபர்ஸ்ட் அந்த நாடக நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மனோன்மணியும் சுந்தரம் பிள்ளை தான் எழுதிப்பாரு. ஓகேங்களா, மனோன்மணியம். இது வந்து லிட்டன் திரும்ப எழுதிய ரகசிய மொழி, அதுல இருந்து பார்த்து எழுதிப்பாரு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்க்கலாம். மனோன்மணியத்தில் உள்ள அங்கங்கள் மற்றும் காட்சிகள். மனோன்மணியத்தில் உள்ள அங்கங்கள் மற்றும் காட்சிகள் எத்தனை பார்த்தீங்கன்னா 5 அங்கம் 20 காட்சிகள் இருக்கும். 5 அங்கம் 20 காட்சிகள் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பாஞ்சாலி சபதம் எந்த பாவகையால் ஏற்றப்பட்டது? பாஞ்சாலி சபதம் எந்த பாவகையால் ஏற்றப்பட்டது? நமக்கு வந்து பாஞ்சாலி சபதம் வந்து சிந்து. பாஞ்சாலி சபதம் யார் எழுதிப்பாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாரதியார் எழுதிப்பாரு. எந்த பாவலை பாடியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா சிந்து பால பாடியிருப்பாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பாஞ்சாலி சபதத்தின் சருக்கங்களை வரிசைப்படுத்தணும். உங்களுக்கு வந்து பாஞ்சாலி சருக்கத்தில் வந்து அழைப்பு சருக்கம். அழைப்புனா எதுன்னு பார்த்தீங்கன்னா சூழ்ச்சி சருக்கம். இது வந்து ஃபர்ஸ்ட். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து 3ல ஸ்டார்ட் ஆகும். 3மே வந்து 3ல ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூழ்ச்சி சருக்கம். அப்புறம் சூதாட்டம் வந்து கூப்பிடுவாங்க, கூப்பிட்டு சூழ்ச்சி கொண்டு சூதாட்டம் ஆடும். இது 2வது. அப்போ 3, 4. இப்போ இங்கேயும் வருது, இங்கேயும் வருது. ஓகேங்களா, இது 2மே வருது. நெக்ஸ்ட் வந்து சூதாட்டம் பண்ண உடனே என்ன பண்ணுறாங்க, அவங்கள வந்து அடிமை பத்திரம். அடிமை வந்து 5வது. அப்போ இதான் வந்து கரெக்டாக இருக்கு. ஆன்சர் வந்து பி. அடிமை பண்ணி முடிச்ச உடனே நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, தூயில் வைத்தல் நடக்கும். அதுக்கப்புறம் அது வந்து முடிஞ்ச பிறகு கிருஷ்ணர் வந்து பாஞ்சாலி காப்பாற்றும் பிறகு சபதம் வந்து கடைசியில் 2ல முடியும். அப்போ பார்த்துங்க, சூதாட்டம் ஃபர்ஸ்ட் சூழ்ச்சி, அப்புறம் சூதாடுவாங்க, அப்புறம் அடிமையாக்குவாங்க, அப்புறம் அடிமையாக்கி தூயில் இருப்பாங்க, அதுக்கப்புறம் கடைசியில் சபதம் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். தர்மத்தின் ஆயுதனை சூதுக்காவும் தர்மம் மறுபடியும் வெல்லும் என்பது யாருடைய கூற்று? இது வந்து பாஞ்சாலி சபதத்தில் வந்து பாரதியார் இருந்து இதை வந்து யார் சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அர்ஜுன் கூற்று. இந்த சபத சருக்கத்தில் கடைசியில் வந்து சொல்லியிருப்பாரு, அர்ஜுனன் கூற்று வந்து சொல்லியிருப்பார். ஓகே, நெக்ஸ்ட். பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் மிசை இலகா. பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் மிசை இளையரா என்ற பாடல் வரியில் எந்த நூல் இடம்பெற்றது பார்த்தீங்கன்னா குயில் பாட்டு. நம்ம வந்து குயில் பாட்டு வந்து இசையை பற்றி ரொம்ப பெருமையாக பேசியிருக்கோம். நம்ம உலகத்தில் இருக்கிறது எல்லாமே இசையாக ஆனதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. பாரதியார் குயில் பாட்டு எழுதிப்பாரு. பாரதியாரோட குயில் பாட்டில் தான் வந்து இந்த பாடல் வரி இருக்கும். பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் இசை இளையரா. பாட்டோட இசையை பற்றி பேசியிருப்பாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட். அழகிய சொக்கநாத புலவர் பிறந்த ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லாஸ்ட்டாக டிஎன்பிசி குரூப் 4ல கேட்ட ஒரு கொஸ்டின். அழகிய சொக்கநாத புலவர் தச்சநல்லூர். சொக்கநாத புலவர் காலமேக புலவர் 2மே எதில் வரும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இருட்டோர மொழிகள் வரும். இப்போ அழகிய சொக்கநாத புலவர் பிறந்த ஊர் தச்சநல்லூர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, திருவில்லிபுத்தூர் கோவை அந்தாதி என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அழகிய சொக்கநாத புலவர். அழகிய சொக்கநாத புலவர் தான் வந்து திருவில்லிபுத்தூர் கோவை அந்தாதி இருந்து. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். வைணவ சமயத்திற்கு சைவ சமயத்திற்கு மாறியவர். வைணவ சமயத்திலிருந்து சைவ சமயத்துக்கு மாறுவேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சமணம் டு சைவம். அது வந்து மகேந்திரவர்மா பல்லவன் மாறி இருப்பாரு. நெக்ஸ்ட் வந்து மாரவர்மன் அரிகேசரி பாண்டிய மன்னன் மாறி இருப்பாரு. அதே மாதிரி இவர் வந்து வைணவன் டு சைவம் யார் மாறந்து பார்த்தீங்கன்னா வைணவன் டு சைவம் காலமேக புலவர். இரட்டார மொழிதல் பாடல்ல சிறந்தவர். அது வந்து கீழே கொஸ்டின் வந்து சிலரை பாடலில் வல்லவர் யார் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் காலமேக புலவர். ஓகேங்களா, இவருடைய பேர் வரதன். நெக்ஸ்ட் 9வது டாபிக் பார்க்கலாம். நாட்டுப்புற பாட்டு சித்தர் பாட்டு தொடர்பான செய்தி. ஃபர்ஸ்ட் பாருங்க, நாட்டுப்புற இயல் ஆய்வு என்ற நூலின் ஆசிரியர் பார்த்தீங்கன்னா சு சக்திவேல். நாட்டுப்புற இயல் ஆய்வோட ஆசிரியர் வந்து சு சக்திவேல். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின்ல நாட்டுப்புறவியலின் தந்தை என அழைக்கப்படுவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜேக்கப் கிளீப். ஆன்சர் வந்து ஜேக்கப் கிளீப்.
இதே வந்து தமிழ்நாட்டோட நாட்டுப்புறவியல், தமிழ்நாட்டோட நாட்டுப்புறவியல் கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டோட நாட்டுப்புறவியலின் தந்தைன்னு யான்னு கேட்டீங்கன்னா நான் வானாமாமலை. தமிழ்நாட்டுன்னு கேட்டாங்கன்னா வானாமாமலை. ஓகேங்களா. நெக்ஸ்ட் யாருடைய பாடல்கள் ஞான பாமாலை என்று அழைக்கப்படுகிறது? இது வந்து சித்தர்கள் பாடல்ல வந்து கொஸ்டின் வரும். இப்போ ஞான பாமாலை யாருடைய பாடல்களை சொல்றான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அகத்தியர். இது வந்து கடுவெளி சித்தர்னா வெட்ட வெளியே நம்மளுக்கு வந்து கடவுளா வழிபட்டிருப்பார். ஓகே. நெக்ஸ்ட் குதம்பை என்பது ஒரு வகை. குதம்பை என்பது ஒரு வகை. இப்போ குதம்பைன்றது ஒரு காரணம் பேர், அது குதம்பையான ஒரு பாடல் முடியும். அதுல குதம்பைன்றது அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா காதல போறது வந்து குதம்பைன்னு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் சித்தர்கள் சீர்திருத்தவாதின்றாலும் ஓகே, சித்தர்கள் கலகக்காரர் அப்படின்னா ஓகே. யாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிவவாக்கியர். சித்தர்கள் சீர்திருத்தவாதி அல்லது கலகக்காரர் யார் பார்த்தீங்கன்னா சிவவாக்கியர். நெக்ஸ்ட் 10வது டாபிக் பாருங்க, சமய முன்னோடிகள். சமய முன்னோடிகள்ல யார் யார் பார்க்கலாம்? அப்பா திருஞான சம்பந்தர், ஆழ்வார்கள் பத்தி பார்க்கணும். அது இல்லாம கிருஷ்ணபிள்ளை, ஒவ்வொரு போதும் எல்லாரும் பத்தி பார்க்கலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. திருநாவுக்கரசர் எந்த சமயத்தில் உள்ள போது தர்மசேனர் என்று அழைக்கப்பட்டார்? வந்து ஃபர்ஸ்ட் திருநாவுக்கரசர் வந்து சைவ சமணமா மாறிவார். அப்படி சமணத்துல மாறும்போது, அப்படி சமணத்துல இருக்கும்போது தான் வந்து சமண சமயத்துல இருக்கும்போது தான் வந்து அவரோட பேரு வந்து தர்மசேனர். மறுபடியும் அவங்களோட அக்கா வந்து திலகவதி வந்து சைவத்துக்கு மாத்திடுவாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பொறுத்துக்க. இது வந்து பாத்தீங்கன்னா எங்க யாரு பிறந்ததுன்னு சொல்லிட்டு கேட்கணும். திருஞான சம்பந்தர் எங்க பிறந்திருப்பாங்க பார்த்தீங்கன்னா சீர்காழி. இப்போ 2 இடத்துல இருக்கு. நெக்ஸ்ட் அப்பர் எங்க பிறந்திருப்பாங்க பார்த்தீங்கன்னா அப்பர் திருநாவுக்கரசர் திருவாமூர். அப்போ 4, 3, 2, 1 தான் வரும். மாணிக்க வாசகர் எங்க பிறந்திருப்பாங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து திருவாதவூர். சுந்தரர் வந்து திருநாவலூர், அதாவது சுந்தரர் நாவலூரார்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பின்னோரும் தொடர்கள் கூறியது. பின்னோரும் தொடர்புக்குரியவர். பின்னரும் தொடர்களுக்கு தொடர்புடையவர் யார்? திருமலைக்காடு கோவில் கதவை பதிகம் பாடி திறந்தார். திருமலைக்காடுனா வேதாரண்ய அங்க இருக்க கோவில்ல கதவை வந்து அதோட கோவில் கதை வந்து பாட்டு பாடியே திறந்திருப்பார். ஓகே. இது ஃபர்ஸ்ட். முருகனின் அவதாரமாக போற்றப்படுற பெரிய புராணத்தில் இவருடைய புராணம் மிகுதியாக உள்ளது. பெரிய புராணத்தில் இவருடைய புராணம் மிகுதியாக உள்ளது. யாருடைய புராணம் பார்த்தீங்கன்னா பெரிய புராணத்துல அதிகமா திருஞான சம்பந்தர் பத்தி தான் வந்து நம்மளுக்கு வந்து பெரிய புராணத்தை எழுந்து சேக்கியார். அது என்ன சொல்லுவாங்கன்னா பிள்ளை பாதி புராணம் பாதின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன் பிள்ளை பாதி புராணம் பாதினா திருஞான சம்பந்தர் பத்தி மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 40 to 45% பாட்டு வந்து இவரை பத்தி மட்டுமே இருக்கும். ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஆளுடைய பிள்ளை திருஞான சம்பந்தர். ஆன்சர் வந்து திருஞான சம்பந்தர். ஆளுடைய பிள்ளை திருஞான சம்பந்தர். முருகன் அவதாரமா சொல்றாங்க. மெயினா வந்து பார்த்தீங்கன்னா பெரிய புராணத்தில் இவரோட பகுதியில வந்து ரொம்ப பெருசு. ஓகே. நெக்ஸ்ட். ஓகே. இதோட பார்த்தீங்கன்னா இந்த 3வது கொஸ்டின் முடிஞ்சு. நெக்ஸ்ட் 4வது கொஸ்டின் பார்க்கலாம். அரிமர்தன பாண்டிய மன்னனிடம் நிதி அமைச்சராக பணியாற்றியவர் யார்? அரிமர்தன பாண்டிய மன்னனிடம் நிதி அமைச்சராக பணியாற்றியவர் யார் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மாணிக்கவாசகர். ஆன்சர் வந்து அரிமர்தன பாண்டிய மன்னனிடம் நிதி அமைச்சராக பணியாற்றியவர் வந்து மாணிக்கவாசகர். மாணிக்கவாசகர் என்ன பண்ணிருப்பாங்க பார்த்தீங்கன்னா இந்த நிதி அமைச்சராக இருக்கும்போது அவர்கிட்ட காசு கொடுப்பாங்க. அந்த காசு எடுத்து போயிட்டு குதிரை வாங்கி வரதுக்கு கொடுத்தாங்க. என்ன பண்ணிடுவாங்க பார்த்தீங்கன்னா திருப்பெருங்கூர்ல போயிட்டு சிவனுக்கு கோயிலை கட்டிடுவார். ஆனால் இவரை பிடிச்சி வந்து ரொம்ப துன்புறுத்துவார். யாருன்னா அரிமர்தன பாண்டியன். இப்போ அரிமர்தன பாண்டியனிடம் நிதி அமைச்சராக பணிபுரிஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா மாணிக்கவாசகர். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருமூலர். உங்களுக்கு வந்து திருமூலர் வந்து யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் சொல்லிட்டு பாடியிருக்காரு. நெக்ஸ்ட் 4000 திவ்ய பிரபத்தில் பெருமாள் திருமொழி இருந்தது யார்? குலசேகரார். எந்த நூற்றாண்டு கேட்குறாங்க? எந்த நூற்றாண்டு பார்த்தீங்கன்னா 8ஆம் நூற்றாண்டு. இவர் வந்து 5ஆம் திருமொழியா இருக்கும். ஓகேங்களா. 8ஆம் நூற்றாண்டு 5ஆம் திருமொழியா இருக்கும். நெக்ஸ்ட் வேதம் அனைத்திற்கும் வித்து என்ற போற்றப்படும் நூல். நம்ம வேதம் அனைத்திற்கும் வித்து திராவிட வேதம் அப்படின்னு சொல்லுவாங்க. திருப்பாவை யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வேதம் அனைத்துக்கும் வித்து என்று போற்றப்படும் நூல் திருப்பாவை ஆண்டாள். திருப்பாவை வந்து ஆண்டாள். மொத்தம் 30 பாடல்களை கொண்டது. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். சரியான விடையை தெரிவு செய்க. கிறிஸ்துவ கம்பர். இன்னும் லாஸ்ட் 2 கொஸ்டின் தான் பாருங்க. கிறிஸ்துவ கம்பர் யாருன்னு பார்த்தீங்கன்னா H.A. கிருஷ்ணபிள்ளை. ஹென்றி ஆல்பர்ட் கிருஷ்ணபிள்ளை. இவரோட ஒரிஜினல் பேர் வந்து ஹென்றி ஆல்பர்ட். இவர் வந்து வைணவத்துல என்ன பண்ணிருப்பாரு? கிறிஸ்துவத்துக்கு மாறி இருப்பார். ஓகேங்களா. அதனால ஹென்றி ஆல்பர்ட் முன்னாடி பேருக்கு சேர்ந்துருக்கும். கிறிஸ்துவ கம்பர் இவர் என்ன எழுதிப்பாங்கன்னா ரச்சனை ஆத்திரகம், ரச்சனை மனோகரம் இதெல்லாம் எழுதிப்பாரு. ஓகேங்களா. ரச்சனை மனோகரம் வந்து கிறிஸ்துவ தேவாரம். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின், கடைசி கொஸ்டின் பாருங்க. கடைசி கொஸ்டின் வந்து இஸ்லாமிய கம்பர். நம்ம கிறிஸ்துவ கம்பர் பார்த்துட்டோம். அப்போ இஸ்லாமிய கம்பர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உமரே புலவர்.
சீரா புராணம் எழுதிய உமர் புலவர் தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய கம்பர் என போற்றப்படுகிறது. இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து முடியுது. பகுதி டாபிக்கோட நெக்ஸ்ட் வீக்ல பார்க்கலாம். ஓகேங்களா?